தொல்லைவோ அல்லோ மல்வனைவோ அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லைவோ போகா துயரமோ நல்ல பாமரனை கோபத்துக்குள் வீட்டிருக்கு கணவதியை கைதொழுதான் காலமும் நன்றி அம்மா என்ற முத்துக்கும் விண்ணவர் கோபுக்கும் தாயே எனக்கு ஒரு சாட்சி உண்டோ நீராவதி சாட்சி சுகந்தரி நன்றி அம்மா சாட்சி சுகந்தரி நன்றே வாரும் கணவதியே வாக்களிப்பாய ஏட்டால் எழுது கதை கூட்டால் அணியதே கூட்டால் எழுது கதவாணி சரஸ்வதியே உணவானே எங்களுக்கு நாவாதே எந்த ஏகலைவாணி நடிச்சவை தனியிலே ஓடி வைத்த என் குருவை ஒரு நாளும் நான் மறகேன் பாடி வைத்த என் குருவே மரணாலே 30 கோடி தேவரும் 48,000 சீசமார்களே எந்த முகம் இருந்தாரே எங்க வீரபடத்தையும் அல்ல இப்ப எந்த முகம் வணக்கம் வந்து முடி வணங்கி சென்றால் எட்டோ உண்மை வருந்தி எல்லோவும் பாருங்க எங்க வடநாட்டுக்காராளன் வரகுணா பெருங்குடியான தம்மாயிரபிரபுரக்கு நீதியுள்ளோம் மேலைக்கு அதிபதியான வேதன் குலராஜவன் எங்க குலத்தாக்க உடனுக்கு வத்தாக தீவிரம் பேரும் தானே அந்த ஆண் குழந்தை ஒளியாத்திரமனை வச்சு அந்த நாட்டுல அந்த அரசியலோ அம்மா அகிலம் எங்கும் பெயர் வேலங்க கண்ணே எங்க மணிய குறிச்சியிலே மறைக்குளந்தாக்க நாட்கள் தானே எங்க சிவக்குளந்தாக்க மலைக்குளந்தாக்க அண்ணன் தம்பி 22 பேர் இருக்கின்ற பெருவாயமாக விழுச்சியானவர்கள் தனக்கு 2 ஆண் குழந்தைகள் இருக்குது ஒரு பெண் குழந்தையானவர்கள் சொல்லி தவம் இருந்தாங்க பெரும் தவம் இருக்கின்ற பொழுது ஈசன் கொடுத்தவரும் இனியவரும் பரமன் கொடுத்தவரும் வளமரமானது எங்க அண்ணக்குடி தாமரை என்று சொன்னார் ஒரு நாள் தினத்தில தாமரை தடாகத்திலே ஈஸ்வரி 2 பேரும் மோகிக்கின்ற பொழுது அந்த எம்பெருமானுடைய சூழ்ச்சியினால பெண் குழந்தையானது கிடைச்சது அந்த பெண் குழந்தையை வச்சு எங்க மறிக்குழந்தாக்க ஒன்று வெறுமாயமாக உள்ள சிவர் 2 பேர்களும் அந்த குழந்தையானதை கொண்டு வந்து என்ன இட்டு குடும்பாட்டி அந்த குழந்தையை வச்சுத்தானே சாலம்மானங்கோடந்தே மனங்கூடந்தே மதிய சாலம்மானங்கோடந்தே மனங்கோடந்தே சந்தோஷம் பூரானதே பூரானதே மன்னவன் ஏவி 22 பேர்களும் சந்தோஷம் ஊரடஞ்சத குழந்தையை வளர்த்தி வருகிறாங்க அப்படி ஒரு வாரம் 10 நாள் வளர்த்தி வருகின்ற பொழுது எங்க ஒரு நாள் தினத்தில தானே நம்ம குழந்தை இப்படியே வளர்த்திட்டு இருந்தோம்னா இந்த குழந்தைக்கு ஒரு பேர் வைக்க
இருக்க வேண்டும். அவன் என்னன்னு சொல்லி எத்தனை நாளைக்கு குழந்தைனா கூப்பிட ஆமா. முடியும்? ஒரு பேரு வச்சாத்தா பேரை சொல்லி கூப்பிடலாம், அழைக்க முடியுது என்று சொல்லி சரி. எங்க வண்ணவர்த்திகள் இருவரும் இருந்தானே முத்துனே வச்சாங்கோ அம்மா சாமியாமா ஒரு ஓடியோ தானையே கண்ணே நினைச்சாரே கண்ணே கண்ணே ஓடியோ தானையே அங்கே அமர்த்தி நினைச்சாங்கோ அம்மா சாமியாமா ஓடியோ தானையே கண்ணே நினைச்சாரே கண்ணே கண்ணே ஓடியோ தானையே அங்கே சாமி உத்துணை அரைச்சாரே சரி. ஒரு ஓடியோ தானையே ஆமா. பார்த்து நினைச்சாங்கோ படகோடியே ஒரு சீக்கிரமாக வெள்ள வெள்ள சேவகம் இதமான மந்திரிய கூப்பிட்டு அப்பா வெள்ள வெள்ள சேவகா நம்ம அரண்மனை ஜோசியரை போய் கொண்டிருவா அப்படியே ஆகட்டும் சுவாமி. இந்த சேவகன் தானே சோசியருடைய வீட்டுக்கு சரி அந்த மணிய குறிச்சியதானே அடடா. ஒட்டகம் அடையா ஐயா, அடையா ஐயா. ஓடி எஞ்சாமியா வாரானே அடையா மகனே விரிக்கி விரிக்கி விரியெல்லாம் விரியெல்லாம் சவாரே வேற சவாரே அழக்கண்ட அழக்கண்ட நன்னடை 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 சாமியே குதிரை வேறும் அழக்கண்டா எஞ்சாமியா கண்ணாடே நன்னடை நன்னடை குந்தோட்டம் குதிரை வேகம் புதுசோடி வாரானே ஜோசியர் வீட்டுக்கு முன்னாலே வந்து நின்னு சரி அவன் கூப்பிட்டான நேரம் விலையிலே ஐயா ஜோசியரே அரங்கோ வீட்டினிலே வீட்டினிலே வீட்டிலே வீட்டிலே அரங்கோ பேசவில்லை பேசவில்லை யாருந்தோ யாருந்தோ வீட்டிலே வீட்டிலே வீட்டினிலே வீட்டினிலே யாருந்தோ யாருந்தோ பேசவில்லை பேசவில்லை அலத்தானே அலத்தானே அகலத்தானே அகலத்தானே ஒற்றவனே வந்து நின்று வந்து நின்று மீண்டே கும்பிட்டு அகலத்தானே அகலத்தானே அலத்தானே அலத்தானே கொற்றவரே கொற்றவரியா வந்துடனே வந்துடனே யாரோ காணோம் ஏப்பா சாமி கோயில்ல கோயில் இருக்கு போ இங்க வந்து ஓட வைக்கிட்டு பக்கத்துல இருக்க இருக்கிறவங்க கூட ஏன்னா இப்படி கால் அடைக்குதுங்களா உண்மைதான் இந்த தோசி யாரு செவிட்டு கூடையா இருக்குது வீட்டுக்குள்ள ஒன்னனங்கன்னு கேக்குது குணம் பேசிக்கிட்டு இருக்கிறா ஒன்னனு கேக்குது சாத்தி இருந்தா சத்தம் போட்டா ஏன்னு கேட்க மாட்டேங்கிற சாத்தி இருந்தா கேக்கு ஓத்திரே வார 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 வரியா நீ போட்ட ஊரெல்லாம் பிரிஞ்சு போய் மாட்டேங்குது அப்ப வீட்டை விட்டு வெளியே வந்து பார்க்கின்ற பொழுது சேவனைக்கிறா வெள்ள வெள்ள சேவகன் ஆனால் சோசியருக்குத்தானே எனது பணிவான வணக்கம். அப்பா வெள்ள வெள்ள சேவகா சொல்லுங்க. மங்களம் உண்டாகட்டும் இறந்து வேணும் ஏப்பா உண்டாயிட்டாரு யாரு ஓட்டு பொம்பளை வேணும். ஓஹோ
மங்களம் உண்டாகட்டும்னு சொன்னேன். மங்களத்திலையா? ஆமா ஆமா. இல்ல எங்கோட்டையும் உண்டாயிருக்குதுங்க. அப்படியா? மிக்க சந்தோஷம். ஏப்பா என்ன காலையில நேரமே வந்து நம்ம ஆட்டுக்கு ஓணம் வைக்கிறதுக்கு என்ன காரணம்? அதுல வாருங்க. இதுல உங்களுக்கு ஓணம் முக்கிற மாதிரி கேட்குதா? அப்படிதான் சவுண்ட் கேட்டது. யாரை கேட்டது? செருட்டுகளுக்கு கொஞ்சம் மிஷின் சித்தன் ஒண்ணு இந்த மிஷினை வாங்கி மாட்டுங்க. மிஷின் ஒண்ணு வாங்கி மாட்டுங்க. பரவாயில்லையப்பா. யா நம்ம ஆட்டுக்கு முன்னால எதுக்காக வந்து என்ன காரணம்? சோசியிலே ஓய் அரமணை சமாசாரம். அரமனையிலே இருந்து வந்திருக்க கூடியவன் சரி எதுக்காக வந்திருப்ப? நம்மளுடைய வளைக்குழந்தாக்க ஒன்றை இல்லத்திலே சரி ஏதோ நல்ல நாள் பார்க்கணுமோ என்னமோ அது அவன் எனக்கு தெரியாது. சரி சோசியரை போய் கூப்பிட்டு வாரா அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா? அங்க முடிச்சு ஓட்டம் சரி இங்க வண்டிலே நின்று இருக்கிற எப்படி ஒழுகுது பாருங்க. ஆமாப்பா ஆமா ஆமா ஆமா. ஏப்பா இது சீக்கிரம் வந்தவன் பொருள் வந்துடுறீங்களா? ஆமா ஆமா. கையோட ஊட்டியா சொன்னாங்க. கையோட வார பொருள் விளக்கிலேயே கையோட தான் பிறந்திருக்கிறேன். எதுக்கு வாரதே வாரீங்க? ஏனம் இல்லாதவன் கேணம்னு சொல்லுவாங்க. உண்மைதான். உங்களுக்கு தேவைப்பட்ட வந்தியாங்க முட்டைகளை கையோட எதுக்கு எடுத்துட்டு வந்துடுது. சரி அங்க வந்து அப்புறம் நான் இப்படி எடுத்துட்டு வராத வந்துட்டேன் அப்படின்னு அப்புறம் ஒரு தடவை என்னை துரத்துவாங்க. எடுத்துட்டு வர சொல்லுங்க. கொண்டு வர போறோம். அப்படியா? எடுத்துட்டு வாங்க. என்ற சோசியரானே பஞ்சாங்க ஏழலாம் என்னங்க ஜவாங்க சொல்லிக்கிறாங்க. மணியங்குறிச்சியில இருந்து அதாவது பெரிய பெரிய அரண்மனையில இருந்து ஆள் அனுப்பி இருக்கிறாங்க. ஏனுங்க அங்க யாராவது கல்யாணம் வைக்கிறா அப்படி இருக்கிறாங்க? கல்யாணம் வைக்கலாம் பொண்ணு பசங்க சிறுசா இருக்குது. பசங்க சிறுசா சிறிய மூச்சால் மோப்பாங்க. நாம இடத்த கேட்ட பெரிய இடம் பெரிய ஆளைக்கும் உடஞ்சாலும் பார்த்து உனக்குள்ள இருக்க நம்ம போய் என்ன விரும்ப பார்த்துட்டு அரவணைச்ச மாசத்தை நாம என்னதான் கண்டோம். ஆமா அப்படி கல்யாணம் இல்லைனாலும் கூட ஒரு கால் ஊத்துவாங்க, ஏதோ இல்ல ஒரு மொட்டை அடிப்பாங்க, ஆமா இல்ல ஏதேனும் ஒரு சீர்வாக்குகளை பண்ணுவாங்க. நாம இடத்த கண்டோம். இல்ல அரண்மனையில் ஏதாவது வாஸ்து ஏதாவது கணவதி ஓமம் செய்து பண்ணுவாங்க. நீங்க தான் வளர்த்துறத முண்டகாரராச்ச சண்டைவா இல்ல ஓமம் வளர்த்துறது. ஆமா 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 பண்ணே. அதனால சரி எதுக்கும் போய் கேட்டுட்டு வாங்க. நான் போயிட்டு வர வரைக்கும் பத்திரமா இரு. பத்திரமா ஆமா அது சரி. நீங்க போயிட்டு நேரம் வந்தாலும் சரி சேகர் இருக்கிறாங்க போங்க. அவங்க நேரம் புடிச்சுட்டே இருக்கிறாங்கல்ல நீங்க என்னத்த அது என்ன பண்றேன்னா அதெல்லாம் அனைத்தையும் போட்டா பிடிக்கிறாங்க, வீடியோ எடுக்கிறாங்களா இருக்குன்னு போயிட்டு வரேன். நீங்க வாரக்குள்ள வேற என்னென்ன எடுக்கிறாங்களோ தெரியாது. சரி போயிட்டு வாங்க. அப்ப ஜோதியராக அந்த வஞ்சாங்க ஏழெல்லாம் எடுத்துக்கிட்டு அங்க இருந்தவர் மட்டும் சீக்கிரமாகத்தானே அரமனையே தேடி எல்ல சாமிய தேடி எல்லாம் தேடி அது வீராசா வாராங்க சாமி வாராரே போனதே அரமனையே தேடி எல்ல சாமிய தேடி எல்லாம் தேடி எல்லாம் அவசரமா வரே நம்பி வரே தோழிடரே சாமிய தேடி ஹரி சோடி வாராங்க சோய் வாராங்க கோட்டையே தரம் தெரியல சாமி தெரியலோ சோடி வர நம்பி வராரே தோழிடரே சுவாமியான கண்ணாலே எங்க அண்ணாரஞ்ச குதிரவே வாராரே ஜோதியர் மணியங்குறிச்சி அரண்மனைக்கு வந்தார் ஜோசியர். அது கண்டதானே மணியங்குறிச்சி. சரி இன்னும் வளைக்குழந்தாக்க உண்டு தங்க கவனிச்சுதான பெருமா ஐயம்மா அவர்கள். ஆனா சோசியர் ஐயர் வந்துட்டாங்க. ஐயோ வாங்க வாங்க வர கும்பிடுறீங்களா இல்லை கும்பிடுறவங்க நல்லா இருக்கா. சரி ஏனுங்க கேஞ்சாவே அப்புறம் இது வாங்க வாங்க உட்காரு வாங்க. அப்பதான வாங்க என்று சொல்லி என்று சொல்லி எனக்கு தான
ஆசனங்கள மீறித்தார நேரம் கோருங்க 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 செவச்சவனு விரிச்சிருக்கிறோம் பாரு சவுக்கால வச்சிருக்கீங்களா மிக்க சந்தோஷம் நம்ம ஓட்டுக்கு வந்தா ஆறுமே அவன் ஒண்ணு விரிக்காம உட்கார சொல்லுவானே ஆமா 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 ஆறு வந்தாலும் விரிச்சுட்டு சரி ஆசனம் இல்லாம அவனுன்னு சொல்லவே மாட்டேன் உண்மைதான் உண்மைதாங்க எல்லாரும் எப்படி ஆசனம் போட்டுக்கிறாங்களே இல்லையோ ஆமா 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 அப்புறம் நாம போடாம இருந்தா நல்லாவே நல்லா இருக்குமா காலை நீட்டி உட்காரலாம் குறுக்கி உட்காரலாம் எப்படியும் உட்காரலாம் அப்ப ஜோசிகர் தானே மணியங்குறிச்சி மாளிகையிலே வந்து அமர்கின்ற பாருங்க பால் பழம் கொண்டு வந்ததானே முன்னே வச்சாங்க ஆமா ஜோசியரே சாப்பிடுங்க சாப்பிடுங்க செஞ்சாமே பசுமாட்டு பால் சாப்பிடுங்க 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 சாப்பிடுறேன் தானே கொண்டு வந்து பக்கா கொண்டாந்து இருக்குது ஆமா அப்ப ஜோசிகர் தான மணியங்குறிச்சி மாளிகையிலே பொடியாருந்தி அம்மா பொடியாருந்தி பன்னீர் அந்த பணம் பொடியருந்தி அம்மா பொடியருந்தி பன்னீர் அந்த ஏறோ பொடியாருந்தி அம்மா பொடியாருந்தி பாலும் பொடியாருந்தி வந்தீரே கொஞ்சம் வந்து குடிங்க என்ன பண்றது இந்த பால் ஒண்ணு மிச்சம் வச்சுட்டீங்களாட்டு பால் பால் போது சொல்றேன் சந்தோஷம் அதுல வாருங்க இதுல நம்ம இந்த வெள்ள வெள்ள சேவகரை வச்சு ஆமா நீங்க வர சொல்றீங்க ஆமா வந்து ஒரே தடாருவாங்க சேவக நல்லா சொன்னீங்க அந்த வெள்ளி முள்ள சேவக விதமான மந்திரியே ஆமா தாட்டி விட்ட வர சொல்றேன் நீங்க வந்துட்டீங்க அந்த நாயை காணமா வந்துருவேன் எங்காலும் வேறாக்கம் போகலாம் போயிருப்பேன் சாமி சரி அப்புறம் சுவாமி இந்த நேரத்துல தானே ஜோவியாரோம் என்ன சுவாமியே சொன்னோம் இங்கோ மன்னா அரசே வீரம் இல்லை சுவாமியே அதுல வாருங்க இதுல எங்க மாளிகையிலே சரி ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது தங்க விக்கிரகம் போல கேஞ்சாவே குழந்தை வேற இருக்குது ஆமா என்னங்க முந்தா காலத்து வழியா போனேன் ஆத்தா அப்படியே வெட்டி விட்ட வேறாவரமாட்ட இருந்தாங்க ஆமா வாழ போட்டு மாதிரி இருந்தாங்க சரி அதுக்குள்ள எப்படி போய் சொல்றேன் குழந்தை வந்தேன்னு சொல்லி எங்களுக்கு பெண் குழந்தை இல்லையே என்று நாங்கள் தவம் புரிந்து கொண்டிருந்தோம் சரி அப்படி தாமரை தடாகத்திலே அனுதினமும் ஈசனை வேண்டிக் கொண்டு இருக்கிறோம் சரி ஆனால் ஒரு பெண் குழந்தையானது எங்களுக்கு அந்த தாமரை தடாகத்திலே ஈசன் கொடுத்திருக்கிறார் அதனால சரி அந்த குழந்தையை கொண்டாந்து இவ்வளவு காலமா வளர்த்திட்டு வந்தோம் மிக்க சந்தோஷம் அப்படின்னா என்னமோ 3 மாசம் ஆனாத்தே முகம் பார்த்து சிரிக்கும்னு சொல்லுவாங்க ஆமா அட இன்னைக்கு பிறக்கிலேயே சிரிச்சுக்கிட்டு பிறக்குது செல்போன் வேற எது பிறந்தோமே அப்படியா அன்னைக்கு அப்புறம் சரி ராரி 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 ஆசைப்படினா தூங்க இன்னைக்கு செல்போன் ஆன் பண்ணி வச்சா சரி தூங்கு ஆமா அது மாதிரி ஆனா இந்த குழந்தை வந்த பிறப்பாடு சரி
அதுக்கு ஒரு பெயர் வைக்கணும். உண்மைதான். அந்த குழந்தை என்ன நேரம், நல்ல நேரமா கெட்ட நேரமா என்ன ஏதுங்கிறத தெரியணும்ல. கண்டிப்பா தெரிய வேண்டும். அதனால சரி, என்ன நாங்க வெத்திருந்தா தெரியும், ஆமா, எங்களுக்கு தெரியாது. தாமரை தடாகத்துல இருந்து எடுத்து வந்த குழந்தை, அதனால நல்ல நாள் பார்க்கலாம்னு உங்களை வருஷம் என்று சொல்லி அப்ப பஞ்சாங்க சோசியர் தானே மணியம் ருசிகளே மணிக்குழந்தாக்க மாளிகளே அந்த பஞ்சாங்க ஏறானதை எடுத்து வச்சா. எடுத்து வச்சு கேட்டாவே இந்த குழந்தை என்ன கிழமைக்கு கிடைச்சது? குழந்தையா என்ன மாசம்? அதான வேட்டைக்கு போயிட்டு வந்தாங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அப்படி பொழுது இருக்கிற போது, ஓ வெள்ளிக்கிழமை பழைய சாப்பாட்டு நேரம். அப்படிங்களா? ஏற்றாவே அவரை வச்சமா குரு வச்சமா? ஐயா அதை பார்க்கறத கூட்டிட்டு வந்து பாருங்க. அம்மாவாசைக்கு முன்னாடி அமாவாசைக்கு பிள்ளையாரு கேட்டேன். அம்மாவாசைக்கு மாசமுங்க? மாசமா? மாசம் மாசி மாசம். மாசி மாசம். மாசி மாசத்துல வாங்க 4 வெள்ளிக்கிழமை வரும். அதனாலதான் எந்த வெள்ளிக்கிழமை கேட்டேன். ஓ எந்த வெள்ளிக்கிழமையா? அதாவது 2வது வெள்ளிக்கிழமை. அப்படிங்களா? இந்த வாரத்தை பாத்துறலாம். அப்ப ஜோசியர் தானே அம்மா கட்டேடு கட்டேடியா காகிதங்கோ 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 ஜோசியரிய கணித்தெடுத்து கட்டெடுத்து அப்பா தாரே அவன் தாரே அந்த கட்டேடு காகிதத்தை 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 கணக்கெடுத்து கணக்கெடுத்து பத்தாரே பத்தாரே பஞ்சாங்கோ பஞ்சாங்கோ பத்து விட்டு அங்கே பத்து விட்டு யாரே பார்த்து விட்டு அங்க பார்த்து விட்டு பணம் எடுத்து பணம் எடுத்து சொன்னாரே அங்க சொன்னாரே பஞ்சாங்கோ பஞ்சாங்கே பார்த்து விட்டு பார்த்து விட்டு பார்த்து விட்டு அங்க பார்த்து விட்டு மனையில் பணம் எடுத்து சொன்னாரே அங்க சொன்னாரே அந்த கட்டேரி காகிதத்தை ஜோசியர் காணித்து எடுத்து பார்த்து விட்டு பஞ்சாங்கம் பார்த்து விட்டு பாடத்தை சுவாமி இந்த பஞ்சாங்க ஏறாண்டு பார்க்கின்ற பொழுது இந்த குழந்தை விருந்த நேரங்காலங்களை கருத்து பார்க்கின்ற பொழுது அருமையான நேரம். இந்த குழந்தை பிறந்த இடமானது ஒரு வீட்டிலையும் பிறக்கல. வீட்டுல இல்ல, வீட்டுக்கு வெளியில இல்ல, சத்திரம் ஜாவலியும் கிடையாது. சத்திரம் ஜாவலி இல்ல இல்ல இல்ல, கோயில் குளமும் கிடையாது. அப்புறம் எங்க போறது? இந்த குழந்தை பிறந்த இடம் சொன்னா ஒரு நந்தாவனமாக இருக்கலாம், ஒரு பூஞ்சோலையாக இருக்கலாம், நீரோட்டமான இடைகள் இருக்கலாம். அப்படிங்களா? அப்ப கணக்கா போச்சுங்க. பொட்டு மணியாட்ட தட்டப்பரு பாட்டா கண்டதை கண்டாப்பட சொல்றீங்க. அப்படியே தேடுங்க, அப்படியே தேடுங்க, அப்படியே தேடுங்களா? ஆமா, அது மட்டும் குழந்தையாத சுவாமி அம்மானீரோ மானீரோ பிறவி இல்லை சாமி வீராவி இல்லை பிறவி எல்லோ பிறவி எல்லோ பெண் குழந்தை மனிதர் பெற்றோம் மனிதர் பெற்றோம் இல்லை இல்லை அங்கே இல்லை மானியிட மானியிடைய பிறவி எல்லோ இது பிறவி அல்ல பெண் குழந்தை பிறவி எல்லோ அங்கே அபிராமி எல்லோ பிள்ளையல்லோ இது பிள்ளையல்லோ. இந்த பெண் குழந்தையானது வாருங்கள் சுவாமி, மானிட பிறவை எல்லாம் மனித பெற்ற குழந்தை கிடையாது. உங்களுக்கு இந்த பெண் குழந்தையானது அம்மா இசம் கொடுத்த வரோம் கொடுத்த வரோம் இனியோரும் உங்களுக்கு உங்களுக்கு ஈசம் கொடுத்த வரோம் கொடுத்த வரம் இனியோரும் உங்களுக்கு
குழந்தையானது ஈசன் கொடுத்த வரம், இனிய வரம், பரமன் கொடுத்த வரம், வாழ வரம். இந்த குழந்தையானது வாங்க 18 லட்சமீகரங்கள் குழந்தை இருக்கிறது. இந்த குழந்தையானது சுவாமி தங்கத்தூருக்கு எல்லோ ஊருக்கு எல்லோ தனியிலே வந்தது போல் வந்தது தூக்கி எல்லோ ஊருக்கு எல்லோ தரையிலே வந்தது போல் வந்தது சுவாமி பொன்னையூருக்கு எல்லோ ஊருக்கு எல்லோ பூமியிலே வந்தது போல் வந்தது பொன்னையூருக்கு எல்லோ ஊருக்கு எல்லோ பூமியிலே வந்தது போல் வந்தது. இந்த பெண் குழந்தையானது தங்கத்தை உருக்கி தலையிலே வந்தது போல் ஒன்னை உருக்கி பூமியிலே பார்த்தது போல் சேத்திரமான குழந்தை. 18 லட்சமீகரங்கள் குழந்தை இருக்கும். தெய்வ பிரார்த்தம் உள்ள குழந்தை இது. இது வந்து தெய்வ இடாட்சம். ஆமா ஆமா 18 லட்சமையும் பொருந்தியது. உண்மைதான். ஏனுங்க சோசிரே அப்ப பிரமாத பிறந்த இந்த குழந்தைய இந்த குழந்தைய அப்புறம் ஏனுங்க அருமையான குழந்தை. இந்த குழந்தை பிறந்த நேரங்காலங்களை கழித்து பார்க்கின்ற பொழுது ஆனா எப்படி இருக்குதுங்க 9 கிரகம் 12 ராசி நட்சத்திரம் 27 வாருங்க. ஒரு பெண் குழந்தையானது நட்சத்திரம் அவிட்டத்திலே இருந்தது மையாக அவிட்டத்தில். ஆமா கவுட்டு பானைகள்லாம் படப்படக்கூடிய வரம் சொல்லுவாங்க. இது எதிர்பார்ந்து இருக்குதுங்க. இந்த குழந்தையானது வெள்ளிக்கிழமை என்று சொல்லுகின்ற பொழுது அருமையான நாள் வெள்ளிக்கிழமை. மேல் நோக்கினால் தீவனம் இருக்குது, நேர்த்தி இருக்குது, வளர்பையாக இருக்கு, சுப ஓரைகள் கூடி இருக்குது. ஆமாங்க நட்சத்திரம் அவிட்டத்திலே இருந்திருக்குது. ராசி நட்சத்திரம் அவிட்டம். அவிட்டம். ஆமா அவிட்டத்திலே பெண் பிறந்தால் தவிட்டு பானையெல்லாம் பணம் இருக்கு. ஆமா அப்ப நம்ம தவிட்டு பானையெல்லாம் மாட்டுக்கு தவிடு ஓடுறதுக்கு இல்லையே. ஓ அத ஐதீகம் அப்படி பூரா பணமா அது மட்டும் இல்லாம இந்த குழந்தை வளர்ந்து வர 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 வளர்ச்சிகளாக விலகும். வளர்ச்சிகள் விலகும். ஓ வளர்ச்சிகள். ஆமா வளர்ச்சின்னு சொன்னா முதல்லயே நீங்க மணியங்குறிச்சி ஆளக்கூடிய மன்னர். ஆமா ஆமா அது மட்டும் இல்லாம இந்த குழந்தை பிறந்த நேரங்கால யோகத்திலே சாமி அந்த ஆணை கட்டிய கருத்தாரோ குதிரை கட்டி அரசான குறுக்களை இருக்குதுங்க. இருக்கிற ஆன குதிரை உண்டு இந்த பெண் குழந்தையுடைய நேரங்காலங்கள் உள்ளதெல்லாம் தொடர்ந்து வச்சதெல்லாம் விளங்கும். அவள ஒரு கைராசிய வெள்ளிக்கிழமைக்கு பிறந்த குழந்தை யோகத்தோடு பிறந்திருக்கு. மணியங்குறிச்சி மாளிகையில லட்சுமி ராத்தமாக வருகின்றது. அப்படியா எந்த குறையும் இல்லை. அப்படி என்ன அப்படி என்ன அப்படி எல்லாம் தவிட்டு பானையெல்லாம் பணம் இருக்கிறது போல நம்ம குழந்தைகளுடைய யோகத்தாலே மென்மேலும் 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 செல்வந்தனாக இருக்கிறதுல இருந்து இன்னும் அதிகபட்சம் அப்படி இருக்கிறவோம். இந்த குழந்தை ஒரு காலாகாலத்துல நாமளே வச்சுக்கவா முடியும். என்ன பொட்ட பிள்ளைன்னு பிறந்தா கண்டிப்பா அடுத்தவங்களுக்கு கட்டி கொடுத்துட்டேன். உண்மைதான். அது இப்படி இருந்தா வேணா குடிச்சுக்கிட்டே இருக்குங்க. கட்டி கொடுத்தேனாகும். அப்படி கட்டி கொடுத்தால் இந்த குழந்தை போன இடத்துக்கு நம்ம யோகம் எல்லாம் போயிருக்கணும். இந்த தவிட்டு பண்ணலாம் அது பொருள பெருசானா பாக்கலாம் போறங்க. அப்படியா இப்ப நேரங்காலங்க அருமையா இருக்குது. அப்படியா ஆமா சொல்றேன். அடுத்தபடியா வேற என்ன கேக்குறீங்க? அந்த குழந்தைக்கு நல்ல நேரம் நல்ல யோகம் உண்மைதான் அருமை பேர தப்பு இல்லைங்கிறீங்க. ஆமா ஆனா இந்த குழந்தைக்கு ஒரு பேர் ஒண்ணு வைக்கலாம். ஓ குழந்தைக்கு பேர் வைக்கணும். நட்சத்திரம் அவிட்டம் ரொம்ப ராசி. இல்ல புள்ளை புள்ளைன்னு கூப்பிட முடியுமா? இல்ல பையன்னா பையனே பையனேன்னு கூப்பிட முடியுமா? அதுக்கு தக்க ஒரு பேரை சொல்லி கூப்பிடணும். இந்த குழந்தையானது வருங்க பிறந்த நேரங்காலங்களை நடித்து பார்க்கின்ற பொழுது இந்த பெண் குழந்தையானது தாமரை இளமையில பிறந்த குழந்தை இல்லையா? தாமரை இளமையானது. ஆமா ஒரு தாமரை தடாகத்திலே தாமரை வளமையான ஒரு
பிறந்த குழந்தைக்கு சரி தாமரைன்னு பேர் வையுங்க. தாமரை அரியத்தில் பேர் வையுங்க. அரியநாட்சி என்று. நல்ல பேர் நல்ல பேர். ஆமா தாமரை அரியநாட்சி. உண்மைதான். அப்படியே வச்சுட்டா போச்சு. இது எப்ப வைக்கலாம்? நேரங்காலங்க பாக்கையில வார புதன்கிழமைக்கு அருமையான நாள். வார புதன்கிழமையா? புதன்கிழமைக்கு அருமையான நாளுங்க. ஒண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்படியா? புதன்கிழமைக்கு அருமையான நாள். நாள் பக்கமா இருக்குது. ஆமா எக்கச்சக்க ஏராளமான வேலை இருக்குது. அப்படி பெயர் சூட்ட விழாவுன்னா காலையில சிறப்பான முறையில செய்யணும். மிக்க சந்தோஷம். அதனால சரி சொந்தப்பரன் போடணும். இல்ல பத்திரிக்கை கொடுக்கணும். ஊர் உலகம் எல்லாம் உண்மைதான். நம்ம கிராமம் முழுவதும் கொடுக்கணும். இதெல்லாம் செய்யறதுக்கு நாள் 10,000 கொண்டு வேற ஒரு தேதி பார்த்து சொல்லுங்களேன். தேதி மாத்திடலாம்ங்கிறீங்களா? அதை விட்டீங்கன்னா வெள்ளிக்கிழமைக்கு ஒரு நாள் இருக்குது. பிறந்த நாள்லயே ஆமா 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 வெள்ளிக்கிழமைக்கு ஒரு நாள் இருக்குது. பிறந்த நாள்லயே வேறு வைக்கலாம்ங்கிறீங்க. ஓ அதான் வைக்கலாமுங்களா? ஓ பிறந்த நாள். ஆனா சரிங்க. ஆனா சரிங்க. ஆமாங்க ஆமா ஆனா சரி. வெள்ளிக்கிழமை சொன்னா அந்த அன்னைக்கு ஏறிய பொழுது வேலைக்கு மேல வாரத்துக்குள்ள பொழுது கிளம்ப நேரத்துல பேரை வச்சிடலாங்க. அப்படியே ஆகட்டுங்க. கல்யாண மொத்தம் கூட அந்த நேரத்துல மொச்சா பிரமா மொத்தம்னு சொல்றாங்க. அது போல இன்னும் இந்த குழந்தைக்கு தானே உதய காலத்திலே இந்த குழந்தையானதான் மென்மேலும் வளர சூரியன் எப்படி மேல உதயமாய் வாராரோ அது போலே வளர்ந்து வரட்டும் இந்த குழந்தை. அப்படியே ஆகிட்டு சிவசீர அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அப்ப நீங்க சொல்லாட்டி என்ன நீங்களே வந்துருங்க. பொழுதோடையே வந்துருங்க. ஆமா ஆமா ஏன்னு கேட்டா குழந்தை பிறந்த வீடு புண்ணியாட்சணம் பண்ணி பெயர் சூட்டு விழாவை சிறப்பா பண்ணிடணும். அந்த நேரத்துல வந்துட போங்க. நல்லா சொட்டையே இருக்க கூடாது. வலிச்சுன்னு வந்தா போட்டு தாமசம் போட்டுக்கலாம். ஜம்முன்னு தனோர்னு பண்ணணும். பார்த்து என்று சொல்லி வேணுங்கிறத எல்லாம் பாருங்க தட்டத்தை எடுத்து வச்சிருக்கிறாங்க. சைடு கொட்டிட்டு போங்க. என்ன தட்டத்தோட கொண்டு போயிட்டு வருகிறேன் என்று ஜோசியர் நேரத்தில் அத்தனை யானைக்கு எல்லாம் வாங்கி விடைபெற்று சென்றார். சரி ஜோசியர் விடைபெற்று சென்றவுடனே எங்க மணிக்குழந்தா கவுண்டரும் பெருமாயமாக இருவர் பெயர்களும் அதை வெண்ணே வருவாங்கி 4 வேளை பக்கமாக இருக்குது. ஏன் கூமிட்டீங்களா? ஏய் கூப்பிட்டையா? கூப்பிட்டீங்களா? ஆமா 4 வேளை பக்கமா இருக்குது. ஆமாங்க ஆமாங்க. அதனால நம்மளுடைய இல்லத்துலதானே குழந்தை பிறந்த வீடுங்கிறதுனால ஐயா சொல்லிக்கிறாரு. ஒரு கணபதி ஹோமானம் செய்து அப்புறம் தான் குழந்தைகளுக்கு வந்தோடுங்கிறாங்க. ஆமா ஐயா ஆமா. அதனால சரி ஒரு சீக்கிரமாக வச்சுவாங்க வச்சுக்கவரெல்லாம் பூசி பிடிச்சு விற்கோடங்கிறானது போட்டு அதுக்கே வந்து எழுதுங்க. ஆள் எக்கச்சக்கமா கிடக்குது. உண்மைதான். வார்த்தை சொன்னா அத வந்தா ஆளுக்கு ஒரு கை எல்லாம் பூசி வலிச்சு விட்டுருவான். ஆமா 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 அடிப்பெண்டு யாரும் இருக்கிறாங்கல்ல அந்த வேலையை கலந்து கொள்ளமா? அப்படியே நான் ஒரு சீக்கிரமாகத்தானே நம்ம 32 வாழையும் நாடு முழுவதும் நட்டுவானது போட்டு தகவல் சொல்லிடலாம். பக்கமா இருக்குதுல்ல? ஆமா சொல்லி அப்ப வரிக்குழந்தாக்கே முத்தும் நினைச்சாரே நினைச்சாரே மதிய முத்தும் நினைச்சாரே நினைச்சாரே ஒரு கோடி யோசனையே யோசனையே நினைச்சாரே 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 ஒரு கோடி யோசனையே யோசனையே பார்த்தும் நினைச்சாரே நினைச்சாரே அவனை பார்த்தும் நினைச்சாகோ நினைச்சாரே கோடி யோசனையே போனதே நினைச்சாரே நினைச்சாரே வந்து நினைச்சாரே நினைச்சாரே பல கோடி யோசனையே அப்பொழுது ஒரு சீக்கிரமாக அந்த வெள்ள வெள்ள சேவல் விதமான மந்திரியை கூப்பிட்டு அப்பா வெள்ள வெள்ள சேவகா ஒரு சீக்கிரமாக நீ சென்று நம்ம நாடு வந்த நடுவரா வாழ்ந்து போட்டு தகவலை தெரிவிக்க வேண்டும். அப்படியா? வருகின்ற வெள்ளிக்கிழமை எனக்கு நம்ம மகளுக்கு பேர் வைக்கிற காலையில் உதயாதிக்கு நேரமே நாட்டு மக்களை வர சொல்லி நடுவரா வாழ்ந்து போட்டு வா போ. ஆகிட்டு வர சொல்லிடுறோம். போயிட்டு வா போயிட்டு வா.
என்று நான் இந்த வெள்ளி முள்ளு சிவகுமார்களும் சரி அந்த 32 வாழ்கின்ற அந்த கிராமம் முழுவது சொல்லியே வர நேரம் வேளையிலே மணி வாய்வேரந்து 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 சொல்லியாடுத்தானே அங்கொல்லியாடுத்தானே சொல்லியாடுத்தானே மணி வாயிலிருந்து அம்மாயிலிருந்து போலவே விதிக்கு விதி அல்ல விதிக்கு விதி எல்லாம் விதிக்கு விதி எல்லாம் வேகமா வராதே வரானே போனே விதிக்கு விதி எல்லாம் விதிக்கு விதி எல்லாம் விதிக்கு விதி எல்லாம் வேகமா வரானே வரானே போனே வருகின்ற வெள்ளிக்கிழமை காலையிலே உதய காலத்தில்தான் சரி எங்க மலைக்குழந்தாக்கவுண்டர் இல்லத்திலே குழந்தைக்கு பெயர் சூட்டு விழா நடக்கிறது நடைபெறுகிறது இந்த விழாவுக்கு சரி எல்லா மக்களும் குடும்பத்தோட குடும்பத்தோட ஆமா ஆமா கேட்டும் கேட்காம இருந்துடாதீங்க கேட்டுட்டும் மறந்தும் இருந்துடாதீங்க ஆனா கண்டிப்பா எல்லாரும் பொழுதோடையே வந்திருக்கு சாமியோ என்ற வெள்ள வெள்ள சேவல் விதமான வந்திருக்காங்க ஊரு கண்டா அக்கோ அம்மா மாறும் சாட்டிவா கண்ணே கண்ணே நடைகண்ட மக்கோமெல்லாம் கண்ணே சாட்டி வாரா கண்ணே நடிகண்ட பக்கமெல்லாம் கண்ணே சாட்டி வாரான் இப்படி சேவகண்டாலே தண்டோராவானது ஓட்டு வீதிக்கு வீதியாக நாட்டு மக்களுக்கெல்லாம் தகவலை தெரிவித்து வருகிறார் அப்படி தகவலை தெரிவித்து வருகின்ற பொழுது பாளையத்து மக்கள் எல்லாம் பார்த்தார்கள் அடி வள்ளியாத்தா இந்த போட திடீர்னு ஓட்டுவாங்க சேவக கொள்ளையில போனாங்க ஏன் அப்படி போட்டுட்டு வராங்க என்னமோ தெரியல நான் கேட்டுவா இல்ல அங்க நிக்கிறது வாய்ப்பாடு சொல்றது சந்தேகமாக இருக்கு இப்படி வாங்க ஏன் போமா இங்க வாங்க நீங்க இப்படி வாங்க பட்டாளப்பதி வாய்ப்பாடு சொல்றது வாங்க 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 சாமி கும்பிடுங்க 4 நாளைக்கு நல்லா அரு அதுக்கு மேல எப்படியோ போ என்ன நீங்க தான் ஊருக்கு பெரியவங்க ஒதுக்கமான வந்தவங்க பெரிய வீட்டுக்காரரு அதனால நம்மளை கும்பிட்டேன் நீ இப்படி சொல்ல ஊருக்குள்ளேயே எங்களை வேண்டா பெரிய வீடு ஆமாங்க நம்மளது புறத்த பெருசு ஆறு இல்லைங்க சொல்லமான தெரியாதா அதனால நம்ம எல்லாரும் பெரிய வீட்டுக்காரன்னு எது என்ன ஒரு புள்ள வயசுல வந்தா நம்ம வீட்டுல வந்து கேட்கணும் எதுக்கு நல்ல நேரம் எப்படி இருக்குதுங்க இல்ல எப்ப வச்சுக்கலாம் என்ன ஏது அதே மாதிரி ஒரு கோயிலை சாட்டினாலும் கூட முதல்ல என்னை சாட்டிட்டு தேண்டா அப்புறம் கோயிலை சாட்டுவாங்க உங்களை சாட்டுவாங்களா ஏன் இந்த பூசை வைக்குவாங்க வீட்டுல வீட்டுல பூசை வைப்பாங்க நம்மளுக்கு வெத்தலவா கொடுத்து நடப்பாங்க முதல்ல அதே ஒரு இடையே வெட்டுறதுனால முதல்ல என்னை கொண்டு முன்னால வச்சு வெட்டுவாங்கடா முதல்ல வெட்டி போடுவாங்களா ஏன் முன்னால இருக்கிறதா பூசை கிடாய் முன்னால இருக்கீல நான் உங்களை கேள்வி வெட்டுவாங்கன்னு நினைச்சேன் ஏண்டா போய் பெரிய வீடுனா சும்மாவா ஊருக்குள்ள கிராமத்துக்கே எங்களுக்கு பெரிய வீடு பெரிய ஒட்டையும் எல்லாம் வந்து கேட்பாங்க முடியும் அதனால இருக்க சுவாமியும் நம்மள கும்பிட பாத்துங்க நல்லா ரசாவே இல்ல சவிக்கிந்தே இருக்க இல்ல நாங்கெல்லாம் சவிக்கிந்தே நீ சவிக்கிந்தே இல்ல எந்த குறையும் இல்லைங்க சாமி கொண்டாட்டி பிள்ளைகள் நல்லா இருக்குதா இருக்கிறாங்க எந்த குறையும் இல்லைங்க ஆமா சரி போய்
சாமி அதுல பாருங்க. எதிலீடா? ஓ அங்கங்க போறீங்க. ரெண்டு எரியுது லைட். அங்க இல்லங்க. மணியங்குறிச்சிக்கு ஆளக்கூடிய ரகமாவுடைய இல்லத்துல ஆமா வாழ வெள்ளிக்கிழமை வணங்கி பொட்ட பிள்ளைக்கு பேர் வைக்கிறாங்க பெண் குழந்தைக்கு. ஏண்டா ஓ அவையோட குழந்தை இருக்குதா? ஆமாங்க ஆமாங்க சாமியோ. இத்தனை நாளைக்கு பிறந்து இருக்குதா? ஐயோ அது ஏன் தங்க பேச வைக்கிறாங்க. தங்க சிலையோட பெண் குழந்தையாவது வீட்டு இருக்குது. ஏய் அரே அவைகளுக்கு பசங்கதே ரெண்டு வயல் இருக்குதுங்க. சிவக்குழந்தா கவுண்டர் மலை குழந்தா கவுண்டர்னு சொல்லி. ஆமா மூணாவது எங்க ஆத்தாவிய விருமாயமாக வளர்ச்சி பெருசாக மறுபடியும் பெற்றுக்கிட்டாங்களா? ஓ 6 நாள் ஆகுது. அவைகளுக்கு ஒரே கவலைப்பட்டு இருந்தாங்க பெண் குழந்தையாவது வேணும்னு சொல்லி. குழந்தை இல்லைன்னு. ஆமா பெண் குழந்தை கவலைப்பட்டு இருந்தாங்க. ஏதோ வர தாவர தடாகத்துல எங்க சாமிக்கு ஒரு பெண் குழந்தையாவது கிடைச்சிருக்குது. கிடைச்சதா? ஆமா ஆமா ஆமாங்க. கண்டெடுத்தாங்களா? கண்டெடுத்த குழந்தை. சரி அதை வச்சு கை குழந்தையா வளர்த்திட்டு வராங்க. போனா போச்சா அது. அதனால குழந்தைக்கு பேர் வைக்கிறாங்களா சாமி? வைக்கிட்டு வைக்கிங்க நேரம் விராசக்காரர் பெரிய வீட்டுக்காரரு. ஆமா அதனால கூட தனியா போட்டு போலாம் வந்திருக்கேன். பாத்தையா? நான் இலை வச்சுட்டே வைப்பாங்க. என்னை கொண்டே வச்சுட்டே வைப்பாங்க பாத்து. ஐயோ ஆமாங்க ஆமாங்க. ஆமா ஆமா ஆமாங்க. சரி சாமி வந்துடுறேன். எல்லாம் வியாழக்கிழமைக்கே வந்துருங்க எல்லாரும். கம்பளைண்டா ஓட்ட சாத்தி துறம்ப போட்டு பொழுதோடையே வந்துடுறோம். வியாழக்கிழமைக்கே வந்துருங்க. ஆமா பொழுதோடையே போயிட்டு வாங்க. போயிட்டு சொல்லி சேவகன் நடைபெற்றார். இப்படி நாடுகளும் நடுவராமானவரோட அருளை தெரிவித்து விட்டு மணியங்குறிச்சியை ஆளக்கூடிய வைக்குழந்தா கவுண்டரத்திலே வந்து சரி சாமி தமானே என்னப்பா சொன்னவர மறைசாட்டி நாட்டு மக்களுக்கெல்லாம் அழைப்புறானது போட்டுருக்கு சாமி. சொல்லிட்டியா? எல்லாம் ரெடிங்க சாமி. ஓச்சாது ஏடா இதமானே நம்ம உள்ளூர் சுப்பனை பாத்தியா? சாமி பாத்தாங்க. குப்பனை பாத்தியா? எல்லாத்தையும் பாத்தாங்க. பாத்தியா சாமி? அவனை வர சொல்லிட்டு அவனை மட்டும் பண்ணங்க சாமி. சமையல்காரரையும் வர சொல்லிருக்க. சொல்லிட்டியா? ஆமா ஆமா ஆமாங்க. தேவையில சமையல்காரர் வந்துருவாங்க சாமி. குப்பை மாறாப்படிய சுப்பை மாறாரு எல்லாத்தையும் பாத்துங்க சாமி. தக்கபடியான காரியத்தில் கவனிச்சுங்க. அப்படியே ஆகட்டுமப்பா என்று சொல்லி யாவரும் உரையாடுகின்ற பொழுது அந்த நேரத்தில் அரண்மனை சமையல்காரர் தானே சவாங்க அசுரன்ற பொழுது கண்டிப்பா போக வேணும்னு சொல்லி சமையல்காரன் தன் மனைவியோட மணியங்குறிச்சி மாளிகைக்கு வந்தார். இது கண்ட வைக்குழந்தா கவுண்டர் ஐயா சமையல்காரரு பரவாயில்ல 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 நம்ம சேவை என்னைக்குமே வந்து வெட்டிட்டு வாங்க சொல்ல வெட்டிட்டு வரால். ஆமா 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 நாட்டு மக்களுக்கு எல்லாம் தகவல் தெரிவிக்க சொன்னேன். சரி சமையல்காரர் வந்தாச்சு. குப்பை மாறா சொன்னாங்க. ஆமா குப்பை மாறா சொன்னாங்க. எல்லாம் வந்துருவாங்க. குடிச்சிட்டு போ. அதுல பாரு நம்ம அரண்மனையில வருகின்ற வெள்ளிக்கிழமைக்கு பெண் குழந்தைக்கு பேர் வைக்கிறோம். பேர் வைக்கிறீங்க. ஆமா இந்த பேர் வைக்கிற விழாவுக்கு வரக்கூடிய மக்கள் யாவர்களுக்கும் 18 வகை பதார்த்தங்களோட அன்னதானம் கொடுக்கணும். கொடுத்துட்டா போச்சுங்க. அதனால உடைய சொல்லியிருக்கிறேன். அது சரிங்க. அதுக்குத்தேன நாங்க இருக்கிறோங்க. ஆமா 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 ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. ஆனாச்சும் ஆக்கி வரக்கூடிய உரம்பரை உற்றார் யாவர்களும் வயிறார சாப்பிட்டு விட்டு எங்க மகளை வாயால வார்த்தை விட்டு செல்ல வேணும். அது சரிங்க. ஆமா நீங்க ஒன்னாந்து கொட்டுங்க கொல்லிமலையாட்ட. நானாச்சுங்க வேவிச்சு கொட்டுற வெள்ளிமலையாட்ட. வெள்ளிமலையா அந்த வயிறார சாப்பிட்டு மிக்க சந்தோஷம். பண்ணி போடலாம். தேவையான உருளை எல்லாம் சேகரிச்சுக்கோ. என்ன வேணுமோ அரண்மனையில் வாங்கிக்கோ. அப்படிங்களா? ஆமா எல்லாம் கொண்டு வந்து பந்த பரல் போட்டு சமையலுக்கு தனியா போட்டுப்பீங்களா? ஆமா 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 அந்த சமையல் கூடத்துல கொண்டாந்து அத்தனையும் கொண்டாந்து பொருள் எல்லாம் இறக்கி வச்சார கூட கவலை இல்லாம என்று சொல்லி சமையல்காரருக்கு அட்வான்ஸ்கள் கொடுத்தா. அடுத்தபடியாக சேவகமார்களை விட்டு அந்த மணியங்குறிச்சி வச்சுமானை வச்சு போகலாம் தானே. முசி மேலிகிட்டா மேலிகிட்டா முசி மேலிகிட்டா மேலிகிட்டாங்கே போடு போட்டாங்க எல்லாம் போடவே முசி வளைச்சாரே வளைச்சாரே அங்கே முசி வளைச்சாரே வளைச்சாரே கோலம் போட்டாரே அப்பொழுதே பழசு மேலிகிட்டா மேலிகிட்டாருமே பழசு மேலிகிட்டா மேலிகிட்டாங்கே அவளெங்கும் கோலம் விட்டார போடவே பழசு மேலே அழகுனாரே அந்த பழசு மேலே கிடங்குனாரே மசலெங்கும் கோலம் விட்டார் கோலம் விட்டார். மணியங்குறிச்சி வச்சவாணி எல்லாம் ஊசி உழைச்சு முதற்கோளங்களான போட்டு நல்பாட்டு கரணம் கொண்டு நாட்டு மக்களாக வளர்த்து விடுகிறாங்க. அப்படி வளர்த்துகின்ற பொழுது எங்க தேவகமானதானே
வரக்கூடிய மக்களுக்கு தக்கபடியா வந்தமைக்க வேண்டும் சொல்லி பரப்பாக்கும் பாக்கும் மரத்தானே மணியங்குறிச்சி மாலையிலே அடுத்தபடியாக சமையலுக்கு தெரிகிற சமயக்கூடமானது தனிப்பட்ட முறையா பந்தலானது ஓட்டு வச்சிருக்கிறாங்க. சமையலுக்கு தேவையான அரிசி பருப்புகளும் காய்கறிகளும் மற்ற மத்திரம் நடத்தி கொண்டு வந்து வச்சு ரெடியா இருக்கிறது மணியங்குறிச்சி மாலையில் இப்பொழுது தயாராக இருக்கின்ற பொழுது இந்த ஐயமார்கள் தானே மறிக்குழந்தா கவுண்டர் மாலையில காலையில நேரமே உன்னை எத்தனையாவது செய்து முடிச்சு திருப்பாடு பெண்குழந்தைக்கு பேர் வைக்கிறான்னு சொல்லியிருக்கிறாங்க. அன்னைக்கு நான் பொழுதோடையே போயிட வேண்டும் என்று சொல்லி தண்டோராவானது ஓட்டு பிரகாரம் நாட்டு மக்கள் யாவர்களும் ஒரு சீக்கிரமாக ஒன்று கூடி என்னது நான் நைட்டே போயிடலாமா காலையில் நேரமே போலாமா? இல்ல அப்படியெல்லாம் வர முடியாது. ஏன் வேலை இருக்கு வேலை இருக்கா? பெரிய பெரிய ஆலைக்கும் மறிக்குழந்தாக்களுடைய மாளிகைக்கு நான் என்ன போறோம் ஆறு போறது நம்மளுக்கு வேலை எப்பத்தான் இருக்கு வேலை இருக்கு. ஆமா அங்க போனா விடிய வரைக்கும் தூக்கம் கெடுமே. அடி அன்னாடு தூங்குற தூக்கம் தேனம் போய் அங்க நம்மளுக்கு என்ன வேலை? அதான் கேட்டேன். நம்பக நிறைய இருக்குது, வேலை வெட்டி செய்வாங்க குடிப்பாங்க. நம்மளுக்கு அப்ப காப்பி வரும், வாங்கி வாங்கி குடிச்சுக்கலாம், வெத்தலை வாக்க போட்டுக்கலாம், ஊர்நாயம் பேசிக்கலாம், எதையோ ரெண்ட பேசிக்கிட்டு இருக்கலாம், தூக்கம் கெட்டு போகும். ஏன் காலையில நேரமே போன என்ன பெரிய இடத்துக்கு நம்ம ராசிகாரர் முன்னால போனத்தேன். ஆனா சொல்றீங்க ஆனா சரி சரி போலாங்க என்று சொல்லி இந்த கிராமத்து மக்கள் யாவர்களும் அந்த மணியங்குறிச்சி மாளிகைக்கு வெளியா வெளியாவதானே வந்து வழங்கி ரூபாய் வளைந்தாங்க மக்கள் இப்படி உடம்பரை உற்றார் யாவர்களும் நாட்டு மக்கள் யாவர்களும் வெளியாகவும் மணியங்குறிச்சி மாளிகைக்கு வந்த வண்ணமாக இருக்கிறாங்க. வரக்கூடிய மக்களை எல்லாம் வரவேற்பு செய்து கௌரவம் செய்து இருக்கிறாங்க.